ஹலோ நண்பா, வாழ்க்கையோட ஒரு சிம்பிளான உண்மை என்ன தெரியுமா? நம்மளோட மைண்டு தான் நம்மளோட ரியாலிட்டியை உருவாக்குது. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, வர ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்றோம், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூஸ் பண்றோம், இது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ நம்ம யோசிக்கிற விதங்கள் இல்ல ஹேபிட்ஸை மாத்திக்கிட்டோம்னா நம்ம லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒரு பெரிய சேஞ்சை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெயிக்கிறதுக்கான சைக்காலஜியை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு டாப் 1% இருக்கிற மக்கள் மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் இன்டர்னல் மோட்டிவேஷன். ஒரு வாரில் கொரியன் ஆர்மி வந்து போர் டைம்ல பிடிச்ச கைதிகளை 2 விதமான ஜெயில பிரிச்சு வச்சாங்க. ஒரு ஜெயில வந்து மேக்ஸிமம் செக்யூரிட்டி இருக்கும், இன்னொரு ஜெயில வந்து அந்த அளவுக்கு செக்யூரிட்டிலாம் இருக்காது, ரொம்ப மினிமமான செக்யூரிட்டி தான் இருக்கும். இந்த மாதிரி போர் நேரங்கள்ல அரெஸ்ட் பண்ற மக்கள் எல்லாருமே வேற நாட்டோட மக்களா தான் இருப்பாங்க. இவங்களை பாத்துக்கிறதுக்கெல்லாம் மினிமம் செக்யூரிட்டி ஏரியால ரொம்ப கம்மியான கார்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பெரிய பெரிய சுவர்களும் கிடையாது, கனெல்லாம் வச்சுக்கிட்டு யாரும் காவல் காக்கல, ஏன் கார்ட் டாக்ஸ் கூட கிடையாது. ஆனா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்ல மேக்ஸிமம் செக்யூரிட்டி ஜெயில பாத்தீங்கன்னா 20 அடிக்கு ஒரு பெரிய சுவர், அதுக்கு மேல பார்ப்டு வயர் ஃபென்சிங், மெஷின் கன்னோட சர்வேலன்ஸ் பண்ற கார்ட்ஸ், எப்பயுமே வாட்ச் பண்ற கார்ட் டாக்ஸ், இப்படி அங்கிருந்து யாரும் தப்பிக்கிறதுக்கு கூட யோசிக்காத மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி செக்யூர்டா அந்த ஜெயில் இருந்தது. அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றதை நோட்டீஸ் பண்ணாலே உடனே சுட்டுருவாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க இருந்த நிலைமை இப்படி இருந்தாலும் இருக்கிறதுலே மோஸ்ட் செக்யூர்டான பிரிசன்ல இருந்து தான் நிறைய பேர் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னு கேக்குறீங்கன்னா, இந்த மினிமம் செக்யூரிட்டியோட இருக்க ஜெயில இருக்கு பாருங்க, அங்க எந்த கோலும் எந்த பர்பஸும் இல்லாத நார்மலான வார் பிரிசனர்ஸ் தான் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேக்ஸிமம் செக்யூரிட்டியில வைக்கிற ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, லீடர்ஸ், ஆபீசர்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் இல்ல பர்பஸோட இருக்கிறவங்கள வச்சிருந்தாங்க. அதுதான் மேக்ஸிமம் செக்யூரிட்டி இருக்க ஜெயிலுக்கும் மினிமம் செக்யூரிட்டியோட இருந்த ஜெயிலுக்கும் இருக்கிற வித்தியாசமே. இந்த சின்ன எக்ஸாம்பிள் மூலமாவே நம்ம 2 விஷயங்களை கத்துக்கலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, பெருசா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட்டே ஏதாவது ஒரு பர்பஸ் நோக்கி அலைண்டா இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா நேரங்கள்லயும் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கண்ணு முன்னாடி இருக்க பிரச்சனைகளை விட அவங்களோட பர்பஸ்க்காக அந்த கோலை நோக்கி போறது தான் அவங்களோட மைண்ட்ல ஒரு கான்ஸ்டன்டான ரிமைண்டரா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டாப் 1%க்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, உங்களோட பர்பஸ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணுங்க. ஏன்னு கேக்குறீங்களா, 2வது லெசன் இதுதான். இந்த பர்பஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இன்னர் மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி 1000 வீடியோஸ் நீங்க பார்க்கலாம், இதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம், கொஞ்சம் மோட்டிவேஷனை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மோட்டிவேஷன் போயிருச்சுன்னா நீங்க திரும்ப மோட்டிவேஷன் டாப் அப்புக்கு வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸை தேடிட்டு இருப்பீங்க. பட் உண்மையிலேயே டாப் 1%க்கு வரவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு எடுத்துப்பாங்க, ஆனா அதை விட லவுடா சவுண்டா அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஃபேட்டா இருக்கிறவங்கள இல்ல டயட் பண்ணாதவங்கள நீங்க என்னதான் டயட் இருடா, ஒர்க் அவுட் பண்ணுடா, ஹெல்தியா மாறுடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உண்மையிலேயே அவங்களா அவங்களோட ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஒரு இன்னர் மோட்டிவேஷன் இருக்கும் பாருங்க. அதுதான் உண்மையிலேயே அவங்கள டயட் இருக்க வைக்கும், ஒர்க் அவுட் பண்ண வைக்கும், ஒரு ரியல் ஹெல்தியான சேஞ்சஸ் அவங்களோட லைஃப்ல கொண்டு வந்து லாங் டர்ம் கமிட்மெண்ட்டை கொடுத்து அவங்க நினைக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஏழையா கஷ்டப்படுற டெய்லி வேஜஸ் பண்ற ஃபேமிலில இருந்து ஜெயிச்சு வெளியே வர பசங்களை பாருங்க, ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷனா இருந்திருக்கும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங் இன்னர் மோட்டிவேஷனா இருக்கும். அவங்க கஷ்டப்படுறத டெய்லி ஃபீல் பண்றதுனால அவங்க குடும்பத்தோட நிலைமையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்ன்ற அந்த பர்பஸ் தான் அந்த இன்னர் மோட்டிவேஷனுக்கான காரணமா இருக்கும். நம்ம உழைச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா அதுதான் என்னோட பர்பஸ் அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்ன்ற மோட்டிவேஷனை கொடுக்கும். ஏன்னா இந்த விஷயங்களை அவங்க மத்தவங்களுக்காக செய்யல, அவங்களுக்காக செய்யறாங்க, அவங்களோட இன்னர் சாட்டிஸ்பாக்சனுக்காக செய்யறாங்க, அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட செய்யறாங்க. சோ நீங்க இது வரைக்கும் லைஃப்ல பெருசா ஜெயிக்கலன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா, அப்போ ஒரு ஸ்ட்ராங் இன்னர் மோட்டிவேஷன் உங்களுக்கு இல்லாதது ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். அதே நேரத்துல எதை நோக்கி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பர்பஸ் இல்லாதது கூட நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே இருந்துக்கலாம், இதே போதும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு வரலாம். எல்லாரும் இந்த விஷயம் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், எல்லாரும் இது பண்ணா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் நினைக்கிறாங்க, நானும் பண்றேன், எல்லாரும் இதுக்கு ஸ்கோப் இருக்கு அதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹாஃப் பேக்டு எக்ஸ்டர்னல் ஐடியாஸ்னால நீங்க பெரிய ஆளா மாற முடியாது. உங்களுக்குன்னு செல்ஃப் இன்னர் மோட்டிவேஷன் இருந்தாதான் நான் டாக்டர் ஆகியே தேரணும், நான் சயின்டிஸ்ட் ஆகியே தேரணும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ராங் பர்பஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட்டை நீங்க போடுவீங்க. இவென்ச்சுவலா உங்க ஃபீல்டுல அந்த டாப் 1%ன்ற கேட்டகரிக்கு நீங்க வருவீங்க. ஸோ பர்பஸ் வந்து உங்களோட இன்னர் மோட்டிவேஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா என்னோட பர்பஸ் என்னன்றதே எனக்கு தெரியலையே, டைரக்ஷன்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன், இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா ஒரு நோட் புக்கையோ இல்ல ஜர்னலையோ உங்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எந்த விஷயத்தை எய்ம் பண்ணி ஒர்க் பண்றீங்கனாலும் அதை ஏன் பண்றீங்கன்ற கேள்வியை கேட்டு அதுக்கான பதில் எழுத பாருங்க. நான் ஏன் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் இந்த பொசிஷனுக்குலாம் போகணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்க வை ரீசன் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க கைப்பட
ரிலேட்டடா உங்க ஜேர்னல்ல எழுதி நீங்களே உங்களை இந்த கேள்விகளை கேட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க எழுதும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஆன்சரை கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க மைண்டுக்கு அந்த மொமெண்ட்ல என்ன தோணுதுன்றதை எழுதுங்க. நீங்க ஆல்ரெடி நம்மளோட ஜேர்னலை யூஸ் பண்றீங்கன்னா அதோட லேட்டஸ்ட் எடிஷன்ல இருக்க இந்த ஐடென்டிட்டி அண்ட் ஆன்டி கோல்ஸ் பேஜ்ல உங்களோட கரண்ட் வெர்ஷன் என்ன அப்படிங்கறத இங்க எழுதிட்டு உங்க ஃபியூச்சர் வெர்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிட்டு இந்த ஆன்டி கோல்ஸ் செக்ஷன்ல ஏன் இதை நீங்க பண்ணணும்ன்றதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் எழுதுங்க. அதாவது ஆன்டி கோல்ஸ்ன்றது என்ன, உங்களோட ஐடியல் லைஃபுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் என்ன, லேசினஸ், உங்களுக்கு இருக்கிற அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி உங்க லைஃபோட worst பாசிபிள் அவுட்கம்ஸ் இங்க நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ற பயத்திலேயே உங்களோட பர்பஸ் உங்களுக்கு கிடைச்சு உங்களோட டிசைர்டு ஐடென்டிட்டி பக்கம் உங்களால போக முடியும். உங்களோட பர்பஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ராங் இன்னர் மோட்டிவேஷன் எதுன்றதை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம ஜேர்னலோட இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நம்ம ஜேர்னலை பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஜேர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. அதுல பேஜ் பை பேஜ் இதுல என்னென்ன இருக்கு, எப்படி இதுல உங்களோட ஹெல்த், வெல்த், ஹேபிட், கோல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலரா ட்ராக் பண்ணி உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டூலா இருந்து ஹெல்ப் பண்ணுன்றதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் அண்ட் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. நம்பர் 2, பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ். நம்ம எல்லாருமே அர்னால்டை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவரோட ஸ்டோரி எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். அர்னால்டோட ஜேர்னி வந்து பாடி பில்டிங்ல ஸ்டார்ட் ஆனாலும் அங்க சக்சஸ்ஃபுல்லா மாறி அவரோட சக்சஸ் அதே ஸ்டேஜோட நின்றுல. அதுக்கப்புறம் ஆக்டிங்லயும் ஃபேமஸ் ஆனாரு, நிறைய மூவிஸ்லாம் நடிச்சாரு, ஏன் அதோட சேர்த்து பாலிடிக்ஸ்லயும் ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு. இன் ஷார்ட், அர்னால்டு வந்து ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜை நம்ம பில்ட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸாம்பிளோட இருந்திருக்காரு. ஆனா அவரோட கதை இப்படி ஆரம்பிக்கல. ஆஸ்திரேலியால ஒரு சின்ன கிராமத்துல தான் அவர் பிறந்தாரு. பெரிய பணம் கிடையாது, பெரிய ரிசோர்சஸ் கிடையாது, யாரும் அவருக்கு பெருசா சப்போர்ட்டும் பண்ணல. எல்லா விஷயமும் அவருக்கு அகைன்ஸ்டா இருந்தது. ஆனா அவரோட செல்ஃப் இமேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, அவரை பத்தி அவரே என்ன நினைக்கிறாரு அந்த விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவர் எப்பயுமே நான் ஒரு குளோபல் ஐகான், அந்த குளோபல் ஐகான் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணுமோ அப்படிதான் நடந்துப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டமோடயே அவரோட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணாரு. அவரோட மைண்ட் செட்ல இந்த மாதிரி எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜோட இருந்தாரு. ஆனா சுத்தி இருக்கவங்க நீயா ஒரு குளோபல் ஐகானா ஹஹஹான்னு அவரை கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த கிண்டல் கேலி எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணும்போது அவரோட மைண்ட்ல அவர் மிஸ்டர் யூனிவர்ஸா தான் இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமே தெரியும் நான் அமெரிக்காவுக்கு போவேன், அங்க பாடி பில்டிங்ல சாம்பியன் ஆவேன், ஃபார் ஷோர் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போறேன்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட்டே இருந்தது. எப்பயுமே இதே மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் அவர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து இன்டென்ஷனலா எடுத்து என் வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை அவரோட செல்ஃப் இமேஜ் மூலமா அவர் முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு. யார் என்ன சொன்னாலும் நான் ஜெயிக்க தான் போறேன் அப்படிங்கிற விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அடுத்து அவர் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, உன்ன போய் யாராவது ஆக்டரா எடுத்துப்பாங்களா, உனக்கு நடிக்கவும் தெரியல, ஹாலிவுட்ல எல்லாம் உனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, அந்த கனவெல்லாம் விட்டுடு, நீ பேசுற இங்கிலீஷே யாருக்கும் புரியாது, உன் ஆக்சென்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இன் ஷார்ட் உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு 1000 ரீசன் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அப்பவும் அதே பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் தான் அவர் ஸ்டார் ஆக போறேன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரை நம்ப வச்சது. இவென்ச்சுவலா ஹாலிவுட்ல அவருக்கு ஏத்த மாதிரியே டெர்மினேட்டர்னு ஒரு ரோல் கிடைச்சது. அந்த டெர்மினேட்டர் மூவிஸ் எல்லாமே வேர்ல்டு வைட் ஹிட் மட்டும் இல்லாம அதுல ஐ வில் பி பேக் அப்படின்னு அர்னால்ட் சொன்ன சில டைலாக்ஸ் வந்து இன்னை வரைக்கும் மீம்ஸா கூட சுத்திட்டு இருக்கு. இங்க இருந்து அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்லயும் அவர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறப்ப அங்கேயும் அவர் நிறைய நேசேயர்ஸை ஃபேஸ் பண்ணாரு. ஆனா இவென்ச்சுவலா கலிபோர்னியாவோட கவர்னராகவும் மாறினாரு. இதுதான் பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜோட பவர். ஸோ அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நினைக்காம நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால முடியும்ன்றத ஸ்ட்ராங்கா நம்புங்க. ஏன்னா நீங்க டெய்லி மேக்ஸிமம் உங்களை பத்தி எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க ரியாலிட்டியா மாறறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நம்பர் 3, பாசிட்டிவ் செல்ஃப் கண்ட்ரோல். வின்னர்ஸ் வந்து வின்னர்ஸா இருக்கிறதுக்கு அவங்களோட இன்னொரு சைக்காலஜிக்கல் ரைட் இல்ல ஸ்ட்ராங் மென்டல் ஹேபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோல் தான். பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு இருக்குது பாருங்க. என்ன நடந்தாலும் அவங்க வேலையை முடிக்கணும்ன்ற மைண்ட் செட் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்கள வின்னர்ஸா மாத்தும். நிறைய பேர் வந்து சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டா அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னொரு தடவை நமக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா வின்னர்ஸ் அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை உண்மையிலேயே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க செல்ஃப் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அதை முடிச்சு காட்டுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா மைக்கேல் ஜார்டன் தான். ஏன்னா 1997ல NBA ஃபைனல்ஸ்ல மைக்கேல் ஜார்டன் விளையாடுறதுக்கு முன்னாடி அவருக்கு எக்ஸ்ட்ரீமான ஃபீவர் இருந்தது. அவருக்கு ஃப்ளூ இருந்ததுனால ரொம்ப வீக்கா வேற ஃபீல் பண்ணாரு. மற்ற பிளேயர்ஸ்லாம் அவரோட நிலைமையை பார்த்துட்டு இவர் ஃபைனல்ஸ்ல விளையாட மாட்டாரு போல, ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லைல்ல, நம்ம ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனா மைக்கேல் ஜார்டனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவரோட பாடி அண்ட் மைண்டை அன்னைக்கான இம்பார்ட்டன்ட் வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்ய வைக்க முடிஞ்சது. பிசிக்கலா அவர் பெஸ்ட் கண்டிஷன்ல இல்லைனாலும் உடம்பு சரியில்லாமலே அவர் கொடுக்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. உடம்பு எவ்வளவு சரியில்லைனாலும் கேம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் டிட்டர்மினேஷனோட
அந்த கேம்ல 38 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. இதனாலதான் அந்த ஃபைனல் கேம்ல சிகாகோ புல்ஸ் வந்து ஜெயிக்க முடிஞ்சது. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோலோட பவர். எப்பயாச்சும் நீங்க மாங்க்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? பல மணி நேரத்துக்கு ஒரே பொசிஷன்ல உட்காந்து ஸ்டில்னஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஈவன் வஜ்ராசனம் போஸ்ல லைனா அப்படியே கையில ஒரு கப்பை வச்சுக்கிட்டு அவங்களோட மாஸ்டர் வந்து சுடு தண்ணியா அவங்களோட கப்ல ஊத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது எக்ஸ்ட்ரீமா ஹாட்டா இருந்தாலும் சில பேர் அவங்க செல்ஃப் கண்ட்ரோல மெயின்டைன் பண்ணி அந்த சூட தாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்றவங்களுக்கு பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், பட் ஹவ் யூ ரியாக்ட் டு த பெயின் இஸ் அப் டு யூன்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பெயினை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பெயின்லயே பேக் ஃபுட் எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. ஆனா நீங்க ஜென்ரலா எக்ஸசைஸ் பண்ணா கூட எப்போ உங்க மசில் எக்ஸ்பேண்ட் ஆகி பெயின் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து 1-2 ரெப்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணும்போது தான் எப்ப அடுத்த ஒரு ரெப் கூட பண்ண முடியாம ஃபெயில் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் அன்னைக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்டை நீங்க எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி டயட் அண்ட் ரெஸ்ட் நீங்க கொடுக்கும்போது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் பிரச்சனை வர ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டாடா பை பைன்னு சொல்லி செல்ஃப் கண்ட்ரோல் சுத்தமா இல்லாதவரா இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது டோட்டலா அதை ஃபேஸ் பண்ணி போகாம ஐயோ பிரச்சனை வந்துருச்சு நான் டிஸ்ட்ராக்ஷன் பக்கம் போறேன்னு போன் எடுத்துக்கிட்டோ இல்ல உங்க வேற ஏதாவது அடிக்ஷன்ஸ் பக்கம் போனீங்கன்னா அதுதான் வீக்னஸோட சைன். வின்னர்ஸ் இந்த வீக்னஸ்க்கு இடம் கொடுக்காம செல்ஃப் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்றதுனால தான் அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 3 லெசன்ஸை சைக்காலஜி ஆஃப் வின்னிங் அப்படிங்கிற இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இதுல ஷேர் பண்ண மென்டல் ஹேபிட்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் வின்னர் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்க முடியும். ஒரு வின்னரா இருக்கிறது ஈஸி கிடையாது. பட் அதுக்கான பிரைஸ் நீங்க பே பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா நீங்களும் சாம்பியன் ஆகலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே டாப் 1% பொசிஷனுக்கு வரலாம். இன்கேஸ் இந்த புக்ல இருக்க மற்ற லெசன்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இதுல இருக்க இன்னும் சில லெசன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் மைண்ட் செட் டெவலப்மெண்ட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.